பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். இயற்கை எழில் கொஞ்சும் இலங்கை திருநாட்டின் தலைநகர் கொழும்பு மாநகர் பீர் சாஹிப் மகாமில் அமைந்திருக்கும் நியாஸ் மௌலவி நட்பணி மன்றத்தின் உருவாக்கம் இது. அல்ஹாஜ் அல்-ஆலிம் நியாஸ் முஹம்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் தீன் பணியையும் சமூக பணியையும் தன் முழுமூச்சாக கொண்டு அதற்காகவே தன்னை அர்ப்பணம் செய்த தியாகச் செம்மல். மார்க்கப்பற்று, சமூக உணர்வு, பிறர் நலம் காத்தல், இல்லாதோர்க்கு ஈதல் போன்ற மொத்த குணங்களின் ஒத்த ரூபம். வாழ்நாளில் தான் ஆற்றிய சேவைகள் அற்றுப்போகாமல் மரணத்துக்கு பின்னும் தொடர வேண்டும் என்ற உயரிய அவாவுடன் இருந்த அன்னாரின் வாழ்நாளில் தான் ஆற்றிய சேவைகள் அற்றுப்போகாமல் மரணத்துக்கு பின்னும் தொடர வேண்டும் என்ற உயரிய அவாவுடன் இருந்தார் அன்னார். அந்த அவா நிறைவேறும் முன்னரே இறைவனின் விதிப்படி 2010 ஆண்டு வல்லோனின் இறை அழைப்பை ஏற்றுக்கொண்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பின் அதே ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டதே எமது நியாஸ் மௌலவி நட்பணி மன்றம். வாழ்நாளில் தான் ஆற்றிய சேவை தன் மரணத்தையும் தாண்டி, குறிப்பாக ஒரு தசாப்தத்தையும் தாண்டி தொடர்ந்து கொண்டிருக்கின்றதென்றால் அன்னாரின் நீயத்தின் பொருத்தத்தையே காட்டுகின்றது. வல்லோன் இச்சேவைகளின் நன்மைகளை அன்னாரின் மண்ணறைக்கு முழுமையாக சேர்த்தருள்வானாக. ஆமீன். இந்நட்பணி மன்றத்தை நியாஸ் முஹம்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மருமகனாகிய அல்-ஹாஃபில் மௌலவி எல்எம் லமீர் அல் ஹாஷிமி ஹசரத் அவர்கள் தலைமை தாங்கி இன்றளவிலும் மிகச் சிறப்பாக வழி நடாத்தி வருகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எம் நட்பணி மன்றத்தின் சமூக சேவைகள். இலவச மருத்துவ முகாம். அதில் கோவிட்-19 கொரோனாவின் இக்கட்டான காலத்தில் தடுப்பூசி வழங்கும் சேவையை முறையாக நாம் மேற்கொண்டிருந்தோம். அதுபோன்று சமீப காலத்தில் இலவச கண் சத்திர சிகிச்சையை சுமார் 300 பேருக்கு வெற்றிகரமாக நடாத்தி முடித்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுபோன்று சிரமதான வேலைகளை நடைமுறைப்படுத்தல் போன்ற விடயங்களை இம்மன்றத்தின் ஊடாக நாம் மிக செம்மையாக நிறைவேற்றி வருகின்றோம். அதுபோன்று சுதந்திர தின நிகழ்வுகளை நடாத்தி எம் நாட்டு பற்றை வெளிக்காட்டும் நோக்கில் பல நிகழ்வுகளை நாம் நடாத்தி வருகின்றோம். அதுபோன்று உலர் உணவு வழங்குதல், கொரோனா காலத்தில் மற்றும் அவ்வப்போது ஏற்படக்கூடிய இடர்காலங்களில் தகுதியான அனைவருக்கும் உலர் உணவு பொதிகளை எம் இம்மன்றத்தின் ஊடாக நாம் வழங்கி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ்.
அதுபோன்று மோட்டிவேஷன் சம்பந்தமான கருத்தரங்குகளும் நாங்கள் அவ்வப்போது மாணவ மாணவிகளுக்கு மிகச்சிறப்பாக நடாத்தி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். புகாரியுடைய ஷரஹாகிய ஃபதுல் பாரி இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் எமது நட்பணி மன்றத்தின் கல்விசார் திட்டங்கள் சமுதாய இஸ்லாமிய கலாச்சார மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக மார்க்க கல்வியுடன் சுய தொழிலுக்கான கல்வி திட்டம். அதில் திருமணம் முடித்தோருக்கான தர்பியா வகுப்புகள் மற்றும் தீனியாத் வகுப்புகள், தையல் வகுப்பு, மெஹந்தி பயிற்சி வகுப்பு, சமையல் பயிற்சி வகுப்பு மற்றும் சமீபத்தில் கலனி வகுப்பு போன்றவைகள் ஆரம்பிக்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. மற்றும் அல் ஆலிமா கற்கை நெறி, ஆங்கில வகுப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் பேட்சில் நியாஸ் மௌலவி ஃபவுண்டேஷனில் டைலரிங்க்கு வந்த மாணவி ஒன்று நான். இப்படி ஒரு ஃபவுண்டேஷனில் இப்படி ஒரு தையல் கிளாஸ் எல்லாம் தீனியாக மார்க்கத்தோடு படித்து கொடுக்குறாங்கன்ட்டு கேள்விப்பட்டுச்சு. அதன் மூலியமாக தான் நான் இங்கே வந்து சேர்ந்தேன். நான் இங்கே வரப்போக்கில் நான் நினச்சேன் சார்ஜ் விலைக்கும் அப்படின்ட்டு எவ்வளோண்டு போய்ட்டு பார்ப்போம்ண்டு. ஆனால் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக எங்களுக்கு இந்த இடத்துல பழக்கி தந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஆசிரியர்களாக இருந்தாலும் மாணவர்களோட நல்ல முறையில் நடந்து கொண்டு படித்து கொடுக்குறாங்க, மார்க்கத்தோடு படித்து கொடுக்குறாங்க. எங்களோட உஸ்தாத்மாக்களாக இருந்தாலும் இங்கே இருக்கிற அனைத்து மாணவர்களையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க. எங்களோட சூழ்நிலையை புரிஞ்சு கொண்டு எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி எங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பழக்கறை மட்டும் இல்லாமல் ஒரு உடுப்பை தச்சு கொள்றதுக்கும் அதுக்குண்டான எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கும் எங்களைய ரெடி பண்ணுறாங்க. எனக்கு மெஷின் கூட மிதிக்க தெரியாமல் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு ஏண்ட ட்ரெஸ்ஸை எனக்கே தச்சு கொள்கிற மாதிரி ஈக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியில் நடக்கக்கூடிய எக்ஸிபிஷன்களுக்கும் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்களை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்குண்டான மாதிரி இப்பயிற்சி பாட வகுப்புகளின் மூலமாக பல நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பல பிரயோஜனங்களை அடைந்து சமுதாயத்தில் நல்ல ஒழுக்கமுள்ள நல்ல வளங்கள் கொண்டவர்களாக உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது எம் அனைவரின் உள்ளங்களிலும் பால்வார்க்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். நான் நியாஸ் மௌலவி ஃபவுண்டேஷனில் தையல் படித்தேன். மாஷா அல்லா, இந்த ஃபவுண்டேஷன் வந்தது போகிற எதுவும் தையலை பற்றி தெரியாமல் தான் நான் வந்தேன். அல்லாட கிருஃபையை கொண்டு இங்கே நான் தையலை படித்து மாஷா அல்லா இன்றைக்கு நான் ஒரு தொழில் ஒன்று செய்கிற நிலைமைக்கு அல்லாட கிருஃபையால் நான் இப்போ ஆளாக வைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ தைக்க தெரியும் மாஷா அல்லாண்டு தனியாக ஓடஸ் எடுத்து செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நான் மிச்சம் நான் துவா செய்கிறேன் இந்த நியாஸ் மௌலவி ஃபவுண்டேஷனுக்கும் எங்களுக்கு படித்து தந்த டீச்சர்மார்களுக்கும் அல்லா மென்மேலும் அல்லா கிருஃபையாக்கி கொடுக்கணும். நியாஸ் மௌலவி ஃபவுண்டேஷன் அல்லா இன்னும் வளம் பெற வைக்கணும். இது நான் இந்த நேரம் நான் ஒவ்வொரு தொழுவேலையும் நான் இந்த ஃபவுண்டேஷனுக்காகவே துவா செய்கிறேன். இது நான் இதுக்கு சொல்லல, மனசார சொல்கிறேன். நான் இதனால் நிறைய பயன்பெற்றேன். இந்த தையலை வச்சு தான் மாஷால என் பிள்ளைகளை நான் கிளாஸ் போட்டு ஃபீஸ் கட்டி கொண்டு